Question number 10. Question read பண்ணுற. If u equal to 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. A equal to 7, 8, 11, 12. And B equal to 4, 8, 12, 15. Then verify De Morgan's law for complementation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். யூனியன் u வேல்யூ வந்து 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. அண்ட் a வேல்யூ வந்து 7, 8, 11, 12. மற்றும் b வேல்யூ வந்து 4, 8, 12, 15 கொடுத்துருக்காங்க. எனில் டி மார்கனின் கன நிரப்பிக்கான விதிகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க சொல்யூஷன் பார்த்துடலாம். கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ டி மார்கன்ஸ் லா என்ன? A union B the whole dash equal to A dash intersection B dash. இதுதான் வந்து டி மார்கன்ஸ் லா. ஸோ இதை மக்கப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எக்ஸாமில் டி மார்கன் லான்னு மட்டும்தான் கொடுத்துருவாங்க. இந்த லாலாம் கொடுக்க மாட்டாங்க. லாலாம் நாம தான் எழுதி ஃபைன் பண்ணணும். ஸோ லா வந்து A union B the whole dash equal to A dash intersection B dashங்கிறதா டி மார்கன்ஸ் லா. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைன் பண்ணிடலாமா? ஸோ A யூனியன் B கண்டுபிடிக்கிறேன். A வேல்யூ யூனியன் B வேல்யூ. ஸோ கண்டுபிடிச்ச என்ன காமனாக இருக்கிறத ஒரு தடவை எழுதிட்டு ரெண்டு இருக்கிறத ஜாயின் பண்ணி எழுதும். ஸோ 4, 7, 8, 11, 12, 15 எழுதிட்டேன். ஸோ A யூனியன் B த ஹோல் டேஷ். ஹோல் டேஷ்னாலே என்ன? யூனியன் மைனஸ் A யூனியன் B அதுதான். ஸோ யூனியன் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்களா கொஸ்டின்லேயே. ஸோ அந்த வேல்யூ மைனஸ் A யூனியன் பியோட வேல்யூ பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பார்த்துடலாமா? ஸோ அந்த வேல்யூ யூனியன் வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஸோ ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது என்ன? ஸோ 4 காமன், 7 காமன், 8 காமன், 11, 12, 15 எல்லாமே காமனாக இருக்குது. காமன் இல்லாதது என்ன? 10 and 16. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ 10 and 16 இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஏ டேஷ் ஈக்குவல் டு யூனியன் ஏ டேஷ்னா என்ன? யூனியன் மைனஸ் ஏ. ஸோ யூனியன் வேல்யூ மைனஸ் ஏ. ஸோ ரெண்டுலேயே காமனாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எழுதணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 4, 10, 15, 16 அதுதான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பி டேஷ் யூனியன் மைனஸ் பி டேஷ். ஸோ யூனியன் வேல்யூ மைனஸ் பி வேல்யூ. ஸோ காமனாக இருக்கிறது ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் எழுதணும். ஸோ 7, 10, 11, 16. ஸோ நான் ஆக்சுவலாக இது நம்ம பி டேஷும் ஃபைன் பண்ணியாச்சு, ஏ டேஷும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணால் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷோட வேல்யூ இது, இன்டர்செக்ஷன் பி டேஷ். இன்டர்செக்ஷன்னாலே என்ன? காமனாக இருக்கிறது எழுதணும். ஸோ 10ம் 16ம் தான் காமன். ஸோ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட வேல்யூ வந்து 10 and 16. இது என்னோட 2. ஸோ 1ம் கரெக்டாக இருக்குது, 2வும் கரெக்டாக இருக்குது. அதாவது என்னோட எல்ஹெச்எஸும் கரெக்டாக இருக்குது, ஆர்ஹெச்எஸும் இருக்காது. ஸோ ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் வெரிஃபைடு தட் டி மார்கன்ஸ் லா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடும். ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா?